கோவை மேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். இந்த வாரம் பார்த்தேன் ட்ரெஸ்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஃபோர் தட் பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் குரூப் கமாண்டரா இருந்தவர் தான் லியோனட் செசையர். இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1948ல ஒரு ஆதரவற்ற மனிதர் வந்து இறக்குற ஸ்டேஜில் இருக்கிறத இவர் பார்க்குறாரு. ஸோ அவர் யாருமே இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவரோட வீட்டுக்கு அந்த மனிதரை கூட்டிட்டு போய் அவரை நல்லபடியா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேசையர் ஹோம் அப்படிங்கிற பேர்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நிறைய ஹோம் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஒரு ஹோம் தான் நம்ம கோயம்புத்தூர்ல பீலமேட்லயும் இருக்கு. ஸோ 1967ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஹோம்க்கு அப்பவே PSG ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கும் மேல நிலம் கொடுத்திருக்காங்க. இந்த ஹோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிஎஸ்ஜியோட ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். அவங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமைச்சு கொடுக்குறாங்க. எஸ், நம்மனாலே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், நம்மனாலே வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்க்கு விதை போட்டவரே திரு கோவிந்த சுவாமி நாயுடு அவர்கள் தான். தன்னோட 4 மகன்களுக்கும் சொத்தை வந்து 4 ஷேரா பிரிக்காம 5ஆ பிரிச்சு இந்த சொசைட்டிக்கும் கண்டிப்பா சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவரு போட்ட விதை இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இப்படி தலைமுறையா சேவைகள் செஞ்சுட்டு வரக்கூடிய PSG ஃபவுண்டேஷனை பாராட்டுறதுல தி கோவை மேல் நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம்.